மக்களே, ஒரு சேடான விஷயம். நண்பர்களே, நேற்று நாம் வெளியிட்ட பாகிஸ்தானில் எக்ஸ்தல பக்கங்களிலும் சில வலைதளங்களிலும் பாகிஸ்தான் மக்களே வெளியிட்ட சில வீடியோக்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். பாகிஸ்தானுடைய உண்மையான நிலை என்ன, இவங்க போர் புரிஞ்சதுக்கான அங்கே நடந்த உண்மையான தாக்குதலுக்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நான் அங்கிருந்த வீடியோக்கள், அதாவது நேரடியாக பாகிஸ்தானியர்கள் வெளியிட்ட வீடியோக்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருந்தேன். ஆனால் அந்த வீடியோவை நேற்று பாகிஸ்தான் சிதைந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பாகிஸ்தான் கம்மியாக தான் சிதைஞ்சது, அதை விட நான் தான் ரொம்ப சிதைஞ்சிட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா? அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்காரங்க. வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருக்கட்டும், அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம டைம் எடுத்தோம். சரி, உங்கள் கண் முன்னாடி என்ன உண்மையான நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தோம். முக்கியமாக பாகிஸ்தானிகளுடைய வீடியோக்களையும் பாகிஸ்தானினுடைய எக்ஸ்தல பக்கங்களையும் பாகிஸ்தானின் சில வலைதளங்களையும் இங்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க. சரி, உண்மையான நிலைமை என்ன தான் நடக்குது, அங்கே தாக்குதலுக்கு உண்டான மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையை நாம் தெரிஞ்சுக்கணும்ல. பொய்யான ஒரு சில தகவல்களை நாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக உண்மையான அங்கே என்ன நடந்துச்சு, மக்கள் என்ன பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வீடியோக்கள் ஃபுல் வயலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி யூடியூப்புக்காரங்க அதை நீக்கிட்டாங்க. ஓகே, நல்லது. ஆனால் நான் நேற்று வெளியிட்ட வீடியோக்களில் வந்த ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் இப்போ எல்லா டிவிகள்லையும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நாம் கரெக்டாக தான் நம்ம வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணிருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். பாகிஸ்தான் மேலே போர் புரிஞ்சதுக்கு பாகிஸ்தானே சந்தோஷப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஏரியா பாகிஸ்தானை தாக்கியதற்கு ரொம்ப இந்தியாவோட ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானுடைய கொடிகள் அத்தனையுமே நீக்கிட்டு அவங்களுடைய கொடியை நாட்டியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வெல்கம் டு அக்ஷரா டிஜிட்டல் டிவியின் உண்மை நிகழ்வுகள். நான் மாணிக்கம் அல்லிமுத்து. கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானின் 9 தீவிரவாதிகளின் முகாம்களை தகர்த்தியதன் மூலம் இந்த தகர்த்தலுக்கு தலைமையேற்று இருந்த 2 சிங்க பெண்கள், அதாவது விமானப்படை விங் கமாண்டர் வியாமிகோ சிங் மற்றும் இராணுவ கர்னல் சோஃபியா குரோசி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 9 இடங்களை மிக துல்லியமாக தீவிரவாதிகளின் பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருந்த இந்த முகாம்களை தூக்கி இருக்கிறார்கள். அந்த இடமே தெரியாமல் சுத்தமாக துல்லியமாக அழித்திருக்கிறார்கள். இது இந்தியாவை கொண்டாடி கொண்டு வருகிறது. நம்மளை விட இந்த தாக்குதலை கொண்டாடிய பாகிஸ்தானில் போர் புரிந்ததுக்காக பாகிஸ்தான் மக்களை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா நம்புவீங்களா? ஆமாம், பாகிஸ்தானில் இருக்கின்ற பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிராந்திய ஏரியா தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. பலோச்சியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இவங்க மிகவும் தொன்மையான பழக்க வழக்கங்களை உடையவர்கள். இவர்களுக்குன்னு கலாச்சாரம், இவர்களுக்குன்னு ஒரு பண்பாடு எல்லாமே இருக்குது. இவங்க ஐரோப்பிய, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளில் அதிகமாக இருக்காங்க. முக்கியமாக பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதிகளில் அதிகமாக இருக்காங்க. இவங்க இராணுவத்தில் அதிக திறமையுடையவர்களாக இருந்திருக்காங்க. பலோச்சி மக்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சுதந்திரத்துக்காகவும் தன்னுடைய சுயாட்சிக்காகவும் எப்பொழுதுமே போராடிட்டே இருக்கிறவங்க. உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாடு மாதிரியே தன்னுடைய சுயாட்சிக்காகவும் தன்னுடைய உரிமைகளுக்காகவும் எப்பொழுதுமே முன்னிற்பவர்களாக இருப்பாங்க. பாகிஸ்தானின் இராணுவ படைகளுக்கும் பலோச்சிய தேசியவாதிகளுக்கும் இடையே எப்பொழுதுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்குதுங்க. அப்படி என்னதான் பலோச்சிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 1947 பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சப்போ பலோச்சிஸ்தானும் பாகிஸ்தானோட சேர்ந்துருச்சு. அதனால் பலோச்சியர்கள் இந்த பாகிஸ்தான் தன்னுடைய சுய உரிமைகளையும் தன்னுடைய சுயாட்சியையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே நினச்சாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி அதிகமாக நடந்துட்டு இருக்கிறனால இங்கே பெரும் அரசியலும் இராணுவமும் இணைஞ்சே தான் செயல்படும். பாகிஸ்தானில் பலோச்சியர்கள் மிக பெரிதாகவே பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய சுதந்திரமும் அவங்களுடைய சுயாட்சியும் அவங்க விருப்பப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே மிக வெகுவாகவே பாதிக்கப்பட்டாங்க.
முக்கியமாக பலோச்சியர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு, எல்லாமே அவர்களிடம் பறிபோனது. இதனால் தேசியவாதிகள் அங்கே அதிகமானாங்க. எங்களுடைய சுய உரிமையும் எங்களுடைய பண்பாடும் கலாச்சாரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க கிளர்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டுட்டே வந்தாங்க. இதுதான் பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் வெகு நாட்களாக இருந்த ஒரு பகைமை உணர்வு. ஆனால் இந்தியா மிக தைரியமாக மிக துல்லியமாக நடத்தப்பட்ட இந்த 9 தாக்குதல்களில் முகாம்கள் தகர்த்தெறியப்பட்டன. இதில் சந்தோஷப்பட்டது நம்ம இந்திய மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவே இது பற்றி கொண்டாடிச்சு. அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கின்ற இந்த பலோச்சி மக்களும் மிக விமர்சையாக கொண்டாடினாங்க. மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்தியாவால் சுயாட்சி அடைய போகிறோம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற அவர்களுடைய கொடிகளை எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு பலோச்சிஸ்தானுடைய கொடிகளை நாட்டியிருக்காங்க. அதற்கான கிளிப்பிங்ஸும் போட்டிருக்கேன், பாருங்க. உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிற அவங்க இராணுவத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பலோச்சிஸ்தானியர்களை ஒதுக்கியே வச்சுருக்காங்க. அந்த பிராந்திய இடத்துக்கான எந்த ஒரு முன்னேற்ற வழிகளையுமே அவங்க பண்ணி கொடுக்கல. பொருளாதார ரீதியாக அவங்க பின்னடைவு பண்ணுறதுக்காகவே ரெடியாக இருந்தாங்க. அப்பொழுதுதான் பாகிஸ்தான் சொல்லும் கெடுபிடிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரே காரணத்தினால பொருளாதார ரீதியாக பலோச்சிஸ்தானை இவங்க பழி வாங்க ஆரம்பித்தாங்க. பலோச்சிஸ்தானில் இன்னும் சில கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக சில ஆயுதங்களையும் போராட்டங்களையும் கிளர்ச்சிகளையும் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு தலைவலியாகவே இருந்திருக்கு. இந்த ஒரு போரின் மூலமாக இது முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அக்ஸரா டிஜிட்டல் டிவி என்பது சமுதாயத்தில் நடக்கும் உண்மையான நிகழ்வுகளையும் சினிமா சம்பந்தமான செய்திகளையும் ஒருங்கே கொண்டுள்ளது. இது ஒரு சமுதாய நீதிக்கான பயணம் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் செல்லும் பாதை சரி என உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த லைக்கு ஷேரை கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சால் கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் தாராளமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் சொல்கிற ஏதாவது இருந்தாலும் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி நாங்கள் எடுக்க அதை உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அதில் பெல் ஐக்கான் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுவரை வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.